ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லென்த்தியான கொஷின்ஸ்னாலே தலைவலின்னு நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா, லென்த்தியான கொஷின்ஸ் தான் இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் சொல்யூஷனை வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள் 6. கொஷினே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. பட் எட் நம்ம சேனலில் ஈஸியாகவே அதை சொல்லி கொடுத்துடலாம். கொஷின் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். லிசன் கேர்ஃபுல்லி. Let R be the relation defined in the set A is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 by R is equal to open braces A, B such that B and A are either odd or even. Show that R is an equivalence relation. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினில் அதுக்கு அடுத்து இருக்கிறது ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட நம்ம வந்து செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ கான்செப்ட்ஸுக்கு நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்துட்டு வந்தால் எப்பயுமே பெட்டராக இருக்கும். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாமா? வெல்கம் டு ஜிஜி மேக்ஸ் தமிழ். எக்ஸாம்பிள் 6 உடைய கொஷினில் பாதி பார்ட். ஸோ சொல்யூஷன் 2 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அது எழுதியிருக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆறுங்கிற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா பி சச் தட் போத் ஏ அண்ட் பி ஆர் எய்தர் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்றதுக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? R, S, T அப்படிங்கிற 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம். அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆட் ஈவன். இங்க ஃபார்முலா இல்ல, எதுவுமே இல்ல, ஜஸ்ட் தியரி பார்ட் மாதிரி இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான். ஸோ A is equal to 1 ல இருந்து 7 வரை கொடுத்திருக்காங்க. நமக்கு இதுல என்னென்ன ஆட்ஸ் இருக்குது, 1, 3, 5, 7. ஈவன் என்னென்ன இருக்குது, 2, 4, 6. ஓகேங்களா, இது ஒரு ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அதே மாதிரி ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். போத் ஆர் எய்தர் ஆட் ஆர் ஈவன். எய்தர் ஆட் ஆர் ஈவன், போத் ஏ அண்ட் பி. இப்போ நீங்க இதுல இருந்து 2 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டுமே எய்தர் ஆடா இருக்கணும். அப்ப என்னவா இருக்கலாம், 1,3, 1,5, 3,7 இந்த மாதிரி எல்லாமே ஆடா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆர் ஈவன் சொல்லியிருக்காங்க. ஆர் ஈவன்னா 2,4, 2,6 இதுல இருக்கிற காம்பினேஷன்ஸ் இதுக்குள்ள இருக்கணும். அது 2,4, 2,6, 4,2 இருக்கலாமா, எப்படி வேணா இருக்கலாம். பட் ரெண்டுமே ஆடா இருக்கணும், இல்லாட்டி ஈவனா இருக்கணும். அதுதான் இதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, சோ என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாமா? சோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் இஸ் இல்ல ஆர் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் உடைய டெஃபினிஷன் எப்பயுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேஷனுக்குரிய டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. என்ன எழுதணும், இங்க ரிஃப்ளெக்சிவ்னா 1 மட்டும் ப்ரூவ் பண்ணணும், சிமெட்ரிக்னா 2, ட்ரான்சிட்டிவ்னா 3 ஆல்ரெடி சொல்லிருந்தோம். அப்ப ரிஃப்ளெக்சிவ்னா லெட் A belongs to A. ஒரு எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அது எப்பயுமே இந்த செட்ல இருந்து தான் எடுக்கணும். இதுவே நீங்க ஆர்டர்ட் பேர் எடுக்கிறீங்கன்னா அது ரிலேஷன்ல இருந்து எடுக்கணும், ரைட்டா? சோ லெட் A belongs to A அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப ட்ரான்சிட்டிவ்ல ரிஃப்ளெக்சிவ்ல ஒண்ணே தான். அப்ப both A and A, ஏன்னா இங்க வந்து ஆர்டர்ட் பேர் எடுக்கும்போது A, A belongs to Rங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். both A and A are either odd or even. இப்ப எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா A and A னா A, A என்னது, ஒரே நம்பரை 2 தடவை எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ன்னு எழுதுறீங்கன்னா இந்த இடத்துலயும் 1 வரும். அப்ப இது ரெண்டு என்னவா இருக்கு, எனக்கு எய்தர் ஆட் ஆர் ஈவன். எது ஃபிக்ஸ் ஆகுது, ஆடுங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நீங்க எது வேணா எடுங்க. அப்ப நான் வந்து 6 ன்னு எடுத்தீங்கன்னா இதுவும் நான் திருப்பி 6 தான் போட போறேன். அப்ப இது என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே ஈவனா இருக்குதா? ஒன்னு ரெண்டுமே ஆடா இருக்கணும், இல்ல ரெண்டுமே ஈவனா இருக்கணும். எனக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, எது எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல A, A belongs to relation. இது ரிலேஷன்ல தான் இருக்கு. அதனால R is reflexive. ப்ரூவ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக். let A, B ரெண்டு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா A, B belongs to செட்ல இருந்து எடுங்க A. therefore A, B belongs to R இருந்தா அதோட உல்டா B, A belongs to R நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நடுவுல சில மானிய பொன்மானிய தான் இதுல இருக்கிற மெயினான விஷயம். சோ both A and B are என்ன எழுதணுங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னா either odd or even க்கு நான் என்ன எழுதுறேன்னா EOOE ன்னு எழுதிக்கிறேன். சரியா, சும்மா இப்போ ஃபுல்லா எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால EOOE EOE அப்படிலாம் படிச்சிடாதீங்க. both A and B are either odd or even. அப்ப both B and A are, என்னப்பா நீ 1 into 2 நாலும் 2 தான், 2 into 1 நாலும் 1 தான். அதே மாதிரி தான் இங்க A and B வந்து either odd or even ஆ தான், B and A வும் என்னவா இருக்கும், either odd or even ஆ தான் இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லிடலாம், A, B belongs to R இருந்தா B, A belongs to R. மேம் இது நீங்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பாத்துக்கோங்க. இப்ப A and B ஏதாச்சும் இதுல இருந்து எடுங்கப்பா. 1 ன்னு எடுத்தா அது ஆடா இருக்கணுமா? அப்ப 3, 4, 5 எது ஆடு, 1, 5. அப்ப அப்படியே திருப்பி போடுங்க 5, 1. இந்த கண்டிஷன்ல இத திருப்பி போட்டு பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகுதா? எனக்கு இதுவே வந்து பிலாங் ஆயிருந்தா எனக்கு இதுவும் பிலாங் ஆயிருக்கு. இதே மாதிரி ஈவன் 2 எடுங்க, 2, 6 எடுங்க. அப்ப 6, 2 பிலாங் ஆயிருக்குமா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? இதான் வந்து சிமெட்ரிக். உல்டா வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால therefore R is symmetric அப்படின்னு சொல்லி எழுதுறேன். அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் 3 விஷயம். A, B உள்ள இருக்கணும், B, C யும் இருக்கணும். அப்படி இருந்தா A, C வந்து உள்ள இருக்கணும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். அப்ப ABC belongs to R கரெக்ட்டா? கிடையாது. ABC belongs to A. ABC belongs to A ஆ இருந்து therefore இது எல்லாமே என்னது, இது எல்லாமே டெஃபினிஷன். இது டெஃபினிஷன், இது டெஃபினிஷன். இப்போ இத வச்சு நான் வந்து இந்த ரிலேஷனுக்கு தேவையான மாதிரி நான் டெஃபினிஷனை மாத்திக்கிறேன். ஒவ்வொரு சமுக்கும் அதுதான் மேட்டர். அப்ப both A and B are, இங்க என்ன எழுதணும், both A and B are yoke and both B and C are yoke. yoke என்னன்னு சொல்லிட்டேன்ப்பா ஆல்ரெடி. அப்ப this implies A, C belongs to R. A and B இப்படி இருந்துச்சு, B and C அது எப்படி மேம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருங்க மேம் எங்களுக்கு. அப்ப 1, A and B என்ன எடுத்துக்கலாம், ஆடாவே எடுங்க. 1, 3 இன்னொன்னு எடுங்க, 3, 5 அப்ப இந்த ஸ்டார்டிங்கும் இந்த எண்டிங்கும் சேர்த்து ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. A, C 1, 5 1, 5 ஆடா தான இருக்கும். சோ ஆடா இருந்தா எனக்கு ஆடா தான் வருது. அதே ஈவன் போட்டு பாருங்க, அதுவும் ஈவனா தான் இருக்கும். அதனால A, C belongs to R. therefore R is என்னது, transitive. transitive. இப்ப மூணையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்றீங்க, show that this R is an equivalence relation. hence R is an equivalence relation. ஓகேவா?
இதே முடிச்ச கையோட அப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் போயிடாம அதே பிக் கொஸ்டின்ஸ்ல இன்னும் பக்கத்துல ஃபர்தர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் ரீட் பண்ணிடுவோமா? செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் ரீட் பண்ணிடலாமா? Further, show that all the elements of the subset 1, 3, 5, 7 are related to each other and all the elements of the subset 2, 4, 6 are related to each other. But no element of the subset 1, 3, 5, 7 is related to any element of the subset 2, 4, 6. ஒண்ணுமே புரியல உலகத்திலே. கவலைப்படாதீங்க, புரிய வச்சிருவோம். ஒண்ணுமே இருக்காது, அதுக்கு போய் இவ்வளவு பில்டப். ஸோ எக்ஸாம்பிள் 6 உடைய மேல கிவனை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அழிச்சு செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கிறது புரியவே இல்லை. இந்த நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ப்ராபபிலிட்டிஸ்ல வர சம் மாதிரி நோ ரிலேட்டட், எஸ் ரிலேட்டட் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த செகண்ட் பார்ட்டே 3ஆ பிரிச்சிருக்காங்க. 3 வேர்ட்ஸ் 3 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது இவன் தான். இவனை வச்சு என்ன சொல்றாங்கன்னா 1, 3, 5, 7 இஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. 1, 3, 5 ரிலேட்டட் டு இட்செல்ஃபா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இதுல இருந்து நீங்க சப்செட்ஸ் எடுங்கப்பா, அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குமா, ரிலேட் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. சப்செட்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ 1, 3, 5, 7 அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். இதுல இருந்து சப்செட்ஸ்னா என்னது? மினிமம் இது மேக்ஸிமம் 4ஆ இருக்கலாம், இல்ல மினிமம் வந்து 1, 1, 3 இந்த மாதிரி சப்செட்ஸ் 1, 3, 1, 5, 5, 7 இப்படி குரூப்பிங் பண்ணுவோம்ல, 3, 5, 7 இந்த மாதிரி இப்படி இருந்து இதுக்குள்ள இருந்து தான் எடுக்க போறீங்க. அப்ப என்ன வேணா எடுக்கிறீங்க. அப்ப இது எல்லாமே இதுக்கு ரிலேட்டடான்னு கேட்கறாங்க. இதுக்கு ரிலேட்டடா எந்த வகையில ரிலேட்டடு? எந்த வகையில ரிலேட்டட்? இது எல்லாமே ஆடாதானே இருக்கு. இதுவும் எல்லாமே ஆடா, ஏன்னா மேஜரான செட்டே ஆடுதானே. அப்ப வர சப்செட்ஸ் எல்லாமே இது ஆடாவே தான் இருக்கும், நல்லா ஆடிடும். அவ்வளவுதான். அப்ப 1, 3, 5, 7 is related to itself because all of them are என்ன எழுதணும்? all of them are இந்த இடமே முக்கியம். all of them are என்ன வேணும்? fill in the blanks எல்லாம் கொடுக்குறீங்க. அப்படி படிச்சா ஈஸியா முடிச்சு போயிடும். அப்ப அடுத்தது நீங்களே கணிச்சிருப்பீங்க 2, 4, 6 அந்த கதை மானே பொன்மானே எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணணும்? 2, 4, 6 ஆர் ஈவன். ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற சப்செட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? ஈவன். அதான் அவங்க கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஆல் ஆஃப் த சப்செட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு இட்செல்ஃபான்னு கேட்டா ஆமாப்பா, ஏன்னா இது எல்லாமே ஈவனா இருக்குப்பா. சரிப்பா, நான் ரெண்டையும் சேர்த்து நான் சொன்னேன். இது ரெண்டுமே ரிலேட்டடா அப்படின்னு கேட்டா எப்படி ரிலேட் ஆகும்? இதுல இருந்து சப்செட்ஸ் எடுப்பீங்க, இதுல இருந்து சப்செட்ஸ் எடுப்பீங்க. அது ரெண்டு என்னவா இருக்கும்? இவன் ஆடா இருப்பான், இவன் ஈவனா இருப்பான். அப்ப இஸ் நாட் ரிலேட்டட் டு 2, 4, 6 பிகாஸ் இஸ் ஆட் இஸ் ஈவன். பார்த்தாலே தெரியும், ஆனா கொஸ்டின் புரியாத மாதிரி கேட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்றது. இதே உங்களுக்கு வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பெரிய கொஸ்டின்ஸ் வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் 6. அடுத்தது எக்ஸசைஸ் 1.1 போயிடுவோம். டேக் கேர், பாய்.